வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சரத் பாபு. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பிரபலம் அரசியல் துறையா இருந்தாலும் சரி, திரையுலகம் சரி, ஏதோ ஒரு துறையில ஒரு பிரபலம் அவங்கள இந்த செய்தியாளரும் சரி, ஒரு தொலைக்காட்சியிலும் சரி, ஏதோ யூடியூபரும் சரி பேட்டி காணுவாங்க. அந்த பேட்டி காணும்போது நான் பார்க்கும்போது என்ன பண்ணா, நம்மளெல்லாம் யார் பேட்டி எடுக்க போறா அப்படின்னு நினைச்சுக்கிறேன், மனசுல நினைச்சுக்கிறேன். ஆனா இன்னொன்னு நினைச்சுக்கிறேன், நம்மளே பிரபலம் இல்லையே, நம்ம எப்படி பேட்டி எடுப்பாங்க அப்படின்னு. அப்போ நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வருத்தமா இருக்கும், நம்மளே யார் பேட்டி எடுக்க போறா அப்படின்னு. இப்ப என்னன்னா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம், அதனால நம்ம பேட்டி காணலாம். அதனால நான் ஒரு ஐடியா பண்ணேன்னா நம்மளை சுத்தி உள்ள ஆளுகளை நம்ம பேட்டி காணுமா, ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம ஒவ்வொருத்தரா பேட்டி காணுமா, அவரோட வாழ்க்கையை ஒரு அழகு என்னன்னு கேட்போம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு. முதல்ல இதுல ஒரு பிள்ளையா சொல்லி போடணும், முதல்ல ஒரு நல்ல ஆளை பிடிக்கணும், பிள்ளையா சொல்லி போடணும். அதுக்கு யாரு அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும். அப்போ ஒவ்வொரு பையனுக்கும், ஒரு குடும்பத்துல ஒரு பையனுக்கும் பொம்பளை பிள்ளையான்னு சரி, அவருக்கு யார் முதல் ஹீரோ சொல்லுங்க? அவங்க அப்பா தான். அதனால எங்க அப்பாட்ட இருந்து இந்த பேட்டியை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது எங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாறு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று தான், என்னன்னு உங்களுக்கு தெரியும். புதுசா அந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் முக்கியம் நண்பர்களே, ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லாட்டி சரி, நீ நல்லாவே பண்ணல அப்படின்னு நான் சரி கமெண்ட் பண்ணிடுங்க, அதான் எனக்கு முக்கியம். ஓகே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஒரு பிரபலத்தை காமிக்க போறேன். அது வேற யாருமே எங்க அப்பா தாங்க. எங்க அப்பாவோட வாழ்க்கை வரலாறு தாங்க இந்த வீடியோல வச்சு பார்க்க போறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம். தைரியமா எதா இருந்தாலும் சும்மா ஜாலியா பேசு. அப்படியா? சரியா? சரி, உன் ஊரு? பருத்திப்புஞ்சு. வடகாடு பருத்திப்புஞ்சு. சரி சரி. உன் பேரு? செல்லத்துறை. எங்க அப்பா பேரு செல்லத்துறைங்க. இப்ப இவருடைய வாழ்க்கையை வரலாறை பத்தியும் பண்ண போறோம். சரிங்களா? சரி, இப்ப எனக்கு இப்ப ஆடு மேய்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணணும். சரியா? உன் பிள்ளை எத்தனையோ வேலைகள் இருக்கு, ஆனா எனக்கு ஆடு மேய்க்கணும், விவசாயம் பண்ணணும்னு ஆசை. அப்ப நீ என்ன பண்ண சின்ன பிள்ளையா? நான் செஞ்சது ஒரு குட்டி வச்சிருந்தேன், ஆடு குட்டி. எங்க அம்மா அதை வளர்த்துக்கிறேன். இந்த குட்டி என்னடா செஞ்சிட போகுதுன்னு நான் நினைச்சுக்கேன். அது வளர்ந்து உருப்படியா பெருசாயிருச்சு. அதை நான் கவனிக்கல. நான் ஓடி ஓடி வேலை செய்ய செஞ்சுக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மா இருந்துச்சு, நல்லா எனக்கு அம்மா பாத்துக்கிறேச்சு. அது ஒரு ஆடு ஒரு 100 ஆடு ஆகிடுச்சு. அதுக்கு பிறகு நான் கம்பெடுத்து மேய்க்க மனக்கட்டேன். அதுக்கு பிறகு கம்பெடுத்து மேய்ச்சாலும் பரவாயில்லன்னுட்டு ஆடுகளோட ஓடிய வேலை செய்யணுமேனு போடுற பொழுது 5 ரூபாய் எனக்கு சம்பளம். 5 ரூபாய். அதை ஒரு நாளைக்கு 1 ரூபாய். 5 ரூபாங்கிறது பெரிய காசு. அதை 1 ரூபாய் செலவிட்டு 4 ரூபாய் மித்தப்படுத்துவேன். அப்படி இருக்கிற போது எனக்கு காசு தட்டுப்பாடே இல்லை. வீட்டுல பார்த்தா ஆடு புல்லுன்னு இருக்கு. ஒரு ஆடு வச்சிருந்து ரெண்டு கொட்டியா போட்டு அப்படியே கம்பு எடுத்து மேய்க்கிற மாதிரி நான் வந்துட்டேன். வர்ற போது எனக்கு காசே முடை இல்லாம இருந்துச்சு. எப்படிடா இவ்வளவு 5 ரூபாயே காண முடியாம இருந்துச்சு, இவ்வளவு காசு வச்சிருக்கேன் மாப்பிள்ள. சரி, உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேரு? 2 பேர். யாரு? அண்ணனா நானும். அப்புறம் அக்கா இருக்கு. அக்கா மொத்தம் அதான் எங்களை வளர்த்து விட்ட அக்கா. 3 பேரு. மொத்தம் 3 பேர். நீ எங்க பர்த்திக்குள்ள இருந்து வளர்ந்தியா இல்ல அக்கா வீட்டுல வளர்ந்தேன்? அக்கா வீட்டுல வளர்ந்து அங்கேருந்து வரும்பொழுதுதான் சும்மா இவ்வளவு இடம் கிடக்கு நான் உங்க ஊர்ல, இங்கேருந்து வளர்றேன்ட்டு வளர்ந்ததுக்கு நான் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வந்ததுக்கு பிறகு அங்கேருந்து வரும்போது சும்மா வரப்படாது ஒரு ஆடு பிடித்து கூடியாட்டேன். தோல்லையே ஒரு கூடியாந்தேன். அது 100 ஆகி போச்சு. சரி, இப்போ உங்க அண்ணன் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். இப்ப அவர் ஏதாச்சும் சொன்னாருன்னா நீ மறுப்பு தெரிவிச்சு? மறுக்கவே மாட்டேன். நான் மறக்கவே மாட்டேன். அப்படி நான் அந்த காலத்துல எங்க பெரியப்பா என்ன சொன்னாலும் டக்குன்னு மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். இவர் என்ன சொன்னாலும் எங்க பெரியப்பா மறுப்பு தெரிவிக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட ஆளு எங்க பெரியப்பா. அவர் இப்போ தெய்வமாயிட்டாரு. அவர் எங்களை ஆசீர்வதிக்கணும். நாங்க நல்லா இருக்கோம், எங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு. பெரியப்பா குடும்பம் நல்லா வந்தது. இப்ப அடுத்தது என்ன, இப்ப நீ ஒரு ஆடு கொண்டாந்தேன்னு நீ என்ன பண்ண? அதை வச்சுதான் லெவலுக்கு மேல வந்துருச்சு. கேட்க முடியாம வித்துக்கிட்டே இருந்தேன். வித்து காசு ஆக்கிட்டே. அப்ப நீ ஆடு மட்டும் மேய்ச்ச இல்ல வேலைக்கு எதுவும் போனியா? வேலைக்கெல்லாம் போனேன். எவ்வளவு போன சம்பளம்? எல்லா வேலைக்கும் போயிருக்கிறேன். ஒரு வேலையை சொல்லவா? எடுத்து வைப்பட சர்வேர் வேலைக்கு போனேன். இப்ப நினைப்பாங்க படிக்காத சர்வேர் வேலைக்கு போயிருக்கேன். யார் போனீங்க? நானும் ராசன். சர்வேர் வேலைக்கு போற போது அவர் கேட்டாரு, கையெழுத்து போட தெரியுமா? அப்ப இருந்த வாலிபத்துல நறுக்குன்னு கையெழுத்து போட்டு எங்களுக்கு போட தெரியும், ரொம்ப படிக்கலன்னு சொன்னேன். ஏதோ படிச்சுக்கிட்டோம்னு
போடுற பொழுது என்ன சொன்னாரு, இந்த கையெழுத்துக்கு நான் உங்களுக்கு வேலை வாங்கி தர்றேன், வாங்க 2 மணிக்கு. அவருக்கு ஆள் இல்ல. நான் ஆசைப்பட்டு பார்த்தேன். நம்ம ஒத்தையா போகலான்னு பயந்துட்டேன். சரி சரி சரி. இப்போ வந்து அந்த காலத்துல வந்து இப்போ உங்க கூட வேலை பார்த்துருப்போம் நம்ம குடியிருப்புல. ஆமா. இவர் நம்ம நலம் பெரியப்பா, அப்புறம் சிவஞானண்ணே, சங்கிலி பெரியப்பா, சின்ன தம்பி பெரியப்பா, இவெல்லாம் எப்படி நல்லா ஜாலியா இருப்பியல்ல? இல்ல எல்லாரும் நல்லா ஜாலியா இருப்பான். ஜாலியா இருப்பான். நான் அதிகப்படியா வந்து உண்மையை சொல்றதுக்கு என்ன, நான் அழைச்சா அத்தனை பேர் வருவாங்க. ஏன்னு கேட்டா என்னென்னமோ ஆண்டவன் இன்னைக்கு பறிச்சுக்கணும் பறிச்சவே இல்லை. நான் எல்லாம் கையில வாங்கி பார்த்தேன்னா இன்னும் அத்தனை ஆள் வந்தேன். இப்ப சங்கிலி பெரியப்பா என்ன வேலை போகுது? கிணறு வெட்டில இருந்து உழவுல இருந்து கூழாடுற வரைக்கும். ஆனா அவரு கூட பத்தி தெரியாது. நான் இதாயிட்டேன். அப்புறம் அந்த சேலம்பட்டில இருந்து ஒரு மாமா வருவாரு, அது அவருக்கு நடராஜ். இவர் இன்னொரு இந்த திருமதி மாமாவோட இது விண்ணியத்தோட இவரு சேர்வே அவர் என்ன ஜாலியான டைப்பா? இல்ல ஜாலியான டைப்பு. போகாத ஊர்லாம் கூட்டி போவாரு. எனக்கே தெரியாது. அடிச்சு கொண்டு போயிடுவாரு. அதிகப்படியா வந்து சம்பாதிப்பான். அவர் கடை வரைக்கும் இளத்திறனா உயிரை விடுவாரு. ஏன்னு காரணம் என்ன கேட்டா, என்னுடைய பாசம் என்னமோ இருக்கிற ஆளை பூரா நான் அனுசரிச்சு வச்சிருக்கேன். அப்புறம் இது மட்டும் தானே உழவுக்கெல்லாம் முடியல. உழவுக்கெல்லாம் போவான். 5 ரூபா பெரிய காசு. 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபாய் கண்டு. இப்போதைக்கு நாங்களாம் வந்து 1000 2000 சம்பாதிக்கிறாங்க. இதுலயே வந்து குடும்பம் நடத்த முடியல. நிக்காது. 5 ரூபாய்க்கு வீட்டுக்குள்ள சாமியம் பூரா பெரிய குடும்பத்துக்கு வாங்கி ஒரு ரூபாய்க்கு 4 ரூபாய் மிச்சப்படுத்திக்கலாம். 4 ரூபாய். இப்ப 5 ரூபாய் கொண்டு போனோம்னா டீ கொடுக்க மாட்டேன், அடிச்சு போட்டு வைப்பேன். ஐயோ, உண்மை அது உண்மை. இப்ப இதை விசாரிச்சா 5 ரூபாய் அன்னைக்கு கிடைக்காது, 1 ரூபாயும் கிடைக்காது. அது உழவுங்கிறதுனால 5 ரூபாய் வைப்பாங்க. இப்ப லாஸ்டா உனக்கு இப்ப வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கின? இப்ப 5 ரூபாய் மேலேருந்து வந்து லாஸ்டா எவ்வளவு சம்பளம் வாங்கின? கடைசி வரைக்கும் உழவுக்கு வந்து 1000 கூட வாங்கினேன். அதுக்கு பிறகு மாட்டை வித்துட்டேன். அவன் கண்ணா சொன்னேன், இனி அப்பா முடியாத வயசு, இந்த மாட்டை வித்தாரு, அவர் உழுதுங்க இருக்கிறாரு, மாட்டை வித்துறாரு. அப்ப வந்து தண்ணி எல்லாம் எப்படி இறச்சி? தண்ணி வந்து 2 ஜோடி மாடு. 2 ஜோடி மாடு. ஒரு ஜோடி உழுதுக்கு இருப்பேன். மந்து கட்டு நிமிஷம் தண்ணி அடிக்க போயிருவேன். 2 ஜோடி வச்சிருந்தேன். விட்டு கொடுக்கல. இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் கல்யாணம்னு ஆரம்பிச்சு கல்யாணத்துக்கு வர்ற பொழுதுதானே நான் உண்மையை சொல்லிடவா? கல்யாணத்துக்கு என் கல்யாணம்னு போற பொழுது கிடாயெல்லாம் வாங்கவும் முடியல, போக முடியல. நம்ம வீட்டுல நிக்கிற கடை எத்தனை வெட்டணுமோ வெட்டுங்கடான்னு சொல்லிவிட்டு பண்ணி அம்மா வந்து என்ன பண்ணுச்சு தெரியுமா? நம்ம பேத்தி இருக்கு பாரு, இதே டைப்ல சுமத்ரா, அது வரைக்கும் வச்சிருந்து அதுக்கு போனது அம்மா தவறுனது. வந்து அவ்வளவு கிளீனா பேசேன். இந்த இளவரசி பாரு காலையில பார்த்து எடுத்து போன் என்ன போறது தெரியுமா? தாத்தா எங்க இந்த இருக்கிறாரு, பெரியப்பா என்ன இருக்கிறா, எல்லாம் சொல்லிச்சு. அதே மாதிரிதான் அதுவும் பண்ணிக்குது. 2 இப்ப 1. நான் இப்ப இருக்கேன் இளவரசியும் சுமத்ராலும் 1. இதை எல்லாருமே குடிப்பில சொல்றாங்க. உங்களுக்கு அது இருக்காது, எனக்கு சொல்லுவா அப்படி. சுமத்ரா அங்கே இருக்கு, இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அது எனக்கு பெரிய ஆசை. அப்போ சுமித்ராவுக்கு எப்ப காது ஊத்துனேன்? காது ஊத்துறதா? இது நான் என்ன பண்ண தெரியுமா, வாழைக்காய் மாட்டாளை இறச்சி வச்சிருந்தேன். இவங்க எல்லாம் பணக்காரங்க எல்லாம் விட்டுட்டேன். அப்பவே நான் விட்டேன். இவங்க எல்லாம் விட்டு பழனி கொண்டு போனேன். பழனியில விட்டு வச்சு காது ஊத்திக்கு வந்தேன். அவ்வளவு அருமை. நகைத்தோ இதெல்லாம் போட்டு கொண்டு போய் அப்படி இது வாழைக்காய் விட்டு போட்டு செஞ்சேன். செய்யாத வேலை செஞ்சேன். சரி. அடுத்து எப்படி கொள்ளையில எல்லாம் வயல்ல எல்லாம் என்னென்ன போடுவீங்க? சீசன் கேட்டா கடலை தான் போடுவோம். கடலை லேசான விவசாயம். அதான் 2 தண்ணி 3 தண்ணி இறக்கிறோமா பிடிக்கும். இப்ப நீங்க மட்டும் போடுவீங்களா இல்ல பக்கத்துல உள்ள எல்லாரும் போடுவா? ஒரே மாதிரியா போடுவோம். இப்பதான் அதை பண்றேன் இதை பண்றேன். எல்லாரும் ஒண்ணு சொன்ன மாதிரி போடுவேன், ஒண்ணு சொன்ன மாதிரி ஆச்சு கூடியிருந்தோம். அப்ப அங்கே கொள்ளையில இருக்கும் போது எப்படி இப்ப பக்கத்து கொள்ளையில உள்ள ஜாலியா இருப்பாங்களா? இல்ல எல்லாரும் இருப்பாங்க. அரிச்சு அங்கேயான காய போட்டு அங்கேயான ஆதிக்கிருப்போம். எல்லாம் ஒத்துமை. மண்ணெண்ணெய் வந்து இது போட்டு காட்டா போட்டுங்க ஆயுமா எல்லாம் பண்ணுவான். இப்போ மண்ணெண்ணெய் காதுல ஊத்துற மாதிரி ஊத்துறாங்க. அப்ப 3 லிட்டர் 5 லிட்டர். சரி. இப்போதுக்கு ஃபுல்லா லைட் எந்த இடத்துக்கு போனா இப்ப லைட்டா இருக்கு, பகல்மே இருக்கு. நீங்க அப்போ வந்து ஒரே இருட்டுக்குள்ள இருந்திருப்பீங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல. அது எப்படி தெரியுமா? இருக்கு லைட்டு. மாரியம்மன் கோயில உள்ள லைட்டு கொஞ்சம் தெரியும், ஒளி மாதிரி தான் தெரியும். சரி. அங்க கொத்தமொத்த லைட்டு லேசா ஒண்ணு தெரியும். அதுல என்ன கேட்டா கொஞ்சம் பயந்தேன். இப்பதான் எங்க லைட் அப்ப இதெல்லாம் இல்ல. அப்ப இருக்கிற நம்ம அம்மா எப்படி உனக்கு எதுவும் சட்டை போடுமாலே உன்னோட என்ன அந்த இதே இல்லையா? வரைக்கும் இல்ல. நானும் குறை வைக்கல, அதுவும் குறை வைக்கல. அம்மா நான் உனக்கு பிடிக்குமா? எங்க அம்மா. உங்க அம்மானா தங்கத்தை தண்டை இழந்துட்டு வேற என்ன? தங்கம் தான் ஒன்னே ஒண்ணு. நான் போய் பார்த்துட்டு வந்து ஒரு கடுகளோட நகை வேண்டாம்னு சொல்லிட்டு வந்தவன் சிலத்தர அதே கடைசி வரைக்கும் கடைபிடிச்சேன். பேத்தி பக்கமே எப்படி இருக்கு? எனக்கு அந்த ஆர்வம் தான் நல்லா இருக்கு.
சுமத்தால பார்த்தாது இதை பார்த்தாது. அது எனக்கு செல்லு ஓபன் பண்ணி எடுக்க தெரியாது. இவ்வளவு வயசு 75 வயசு வந்துருச்சு. எடுத்தோடனே கட் பண்ணி, பெரியப்பா எங்க இருக்கிறிய, தாத்தா இந்த இருக்கிறாரு அடிக்குது. காலையில எனக்கு கண்ணு அறியாத ஆர்வம். அந்த சேரா கோயம் சேர்த்து பேசுது. சுமத்தால 5 மணிக்கு பேசுது. அது போதும். ஓகே சரி. இது ஓகே நண்பர்களே, இதான் எங்க அப்பாவோட வரலாறு. நம்ம இடையில நிறைய கேட்டிருக்கலாம். ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோல நம்ம விரிவாக கேட்போம். ஓகே, உங்களிடம் உங்கள் சார் பாபு மற்றும் எங்க அப்பா. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.